செய்திகள். வேகமாக மாறிக்கொண்டு வரும் நமது காலத்தில் திரு அவை நற்செய்தியை புரிந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் உதவும் பொறுப்பை ஆண்டவர் ஒப்படைத்துள்ள குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பது மிகவும் முக்கியமானது என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய அன்பின் மகிழ்ச்சி என்ற திருத்தூது அறிவுரை மடலின் 10வது ஆண்டு நிறைவு விழாவுக்காக வழங்கியுள்ள செய்தி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, இம்மடல் இன்றும் நாம் தொடர்ந்து ஆராய வேண்டிய மதிப்புமிக்க படிப்பினைகளை வழங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தனது செய்தியில் கத்தோலிக்க திரு அவைக்குள் குடும்ப வாழ்க்கை, மெய்ப்பு பணி பொறுப்பு மற்றும் ஒன்றிணைந்த பயண உரையாடல் ஆகியவற்றில் புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்புக்கான அழைப்பொன்றையும் விடுத்துள்ளார் திருத்தந்தை. மார்ச் 19 வியாழக்கிழமை திரு அவையில் சிறப்பிக்கப்படும் புனித வளனாரின் பெருவிழா நாளில் வழங்கியுள்ள இந்த செய்தியில் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட இத்திருத்தூது அறிவுரை மடல் கடந்த 10 ஆண்டுகளாக திருமணம் மற்றும் குடும்ப சவால்கள் குறித்து திரு அவை சிந்திப்பதற்கு வழிகாட்டியுள்ள நம்பிக்கையின் ஒளிமயமான செய்தி என்று புகழாரம் சூட்டியுள்ளார் திருத்தந்தை. இரக்கத்தின் முக்கியத்துவம், மனித பலவீனத்தை அங்கீகரித்தல் மற்றும் கடுமையான நெறிமுறைகளை திணிப்பதற்கு பதிலாக குடும்பங்களின் சிரமமான காலங்களில் திரு அவை அவைகளுக்கு துணையாக இருக்க வேண்டியதன் அவசியம் உள்ளிட்ட இத்திருத்தூது அறிவுரை மடலின் முக்கிய கருப்பொருள்களை எடுத்துக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. மத்திய கிழக்கில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் போரை நியாயப்படுத்த கடவுளின் பெயரை பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவம் என்று எருசலேம் லத்தீன் வழிபாட்டு முறையின் முதுபெரும் தந்தை பேராயர் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா அவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளார். மார்ச் 15 ஞாயிறன்று இடம்பெற்ற இணையவழி கருத்தரங்கம் ஒன்றில் உரையாற்றிய பேராயர் பிட்சபாலா அவர்கள், போர் என்பது அரசியல் மற்றும் பொருள்சார் நலன்களால் தூண்டப்படுகிறது என்றும் வன்முறையை நியாயப்படுத்த போலி மத மொழி பயன்படுத்தப்படுகிறது என்றும் எச்சரித்துள்ளார். இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக திருமறை நூல்களை மேற்கோள் காட்டி அண்மையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை குறிப்பிட்டுள்ள பேராயர் பிட்சபாலா அவர்கள், போருக்காக மதத்தை பயன்படுத்துபவர்களுடன் கடவுள் இல்லை, மாறாக துன்பப்படுபவர்கள் மற்றும் இறப்பவர்களின் மத்தியில்தான் கடவுள் இருக்கிறார் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேலும் வன்முறை என்பது பேரச்சத்தையும் வெறுப்பையும் மட்டுமே உருவாக்கும் என்று கூறியுள்ள பேராயர் பிட்சபாலா அவர்கள், போருக்கு எதிராக திரு அவை தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் இடம்பெற்ற பெண்களின் நிலை குறித்த 70வது ஐக்கிய நாடுகள் ஆணையத்தின் கூட்டத்தில் வறுமை, பாகுபாடு மற்றும் வன்முறை ஆகியவற்றை எதிர்கொள்வதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய அவசர நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபைக்கான திருப்பீடத்தின் நிரந்தர பார்வையாளர் குழு ஒன்று அழைப்பு விடுத்துள்ளது. சட்ட பாதுகாப்புகள் மட்டுமே போதுமானவை அல்ல என்று தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ள அக்குழு, பெண்கள் நீதியை தேடுவதை தடுக்கும் மற்றும் அவர்களின் மாண்பை சிதைக்கும் அடிப்படை காரணிகளை கண்டறிந்து அவற்றை தீர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் வலிமை படைத்த நிறுவனங்கள் கல்வி மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட ஒரு முழுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டுமென்று அக்குழுவின் அறிக்கை கேட்டுக்கொண்டுள்ளது. வன்முறைகளை தடுக்கவும், பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் சுரண்டப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படவும் வலிமை வாய்ந்த கண்காணிப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் அமைப்புகளை உருவாக்குமாறு அதன் அறிக்கை அறிவுறுத்தியுள்ளது. இறுதியாக, குற்றஞ்சாட்டப்பட்ட பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டியுள்ள அதன் அறிக்கை, இதில் நியாயமான விசாரணை, முறையான சட்ட பிரதிநிதித்துவம் மற்றும் பாதுகாப்பான சிறைச்சாலை சூழல்கள் ஆகியவை அடங்கும் என்பதையும் குறிப்பிட்டு காட்டியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் 23 லட்சம் பச்சிளம் குழந்தைகள் உட்பட ஏறத்தாழ 49 லட்சம் குழந்தைகள் தங்களின் 5 வயதுக்கு முன்பே உயிரிழந்துள்ளனர் என்று யுனிசெப் உள்ளிட்ட உலகளாவிய அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. மார்ச் 12 வியாழனன்று ஐக்கிய நாடுகள் அவையின் உலகளாவிய அமைப்புகளான யுனிசெப், உலக நலவாழ்வு அமைப்பு, உலக வங்கி மற்றும் ஐநா பொருளாதார மற்றும் சமூக விவகாரத்துறை ஆகியவை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ளன. குழந்தைகள் இறப்பு விகிதத்தின் அண்மைய நிலைகள் மற்றும் போக்குகள் குறித்து ஆராயும் இவற்றின் அறிக்கை, உலகளவில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் முந்தைய நிலையோடு ஒப்பிடும்போது கடந்த 2000 ஆண்டிலிருந்து பாதிக்கும் மேலாக குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.